ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் ஃபுட் டேஸ்டியில் இன்றைக்கி டேஸ்டியான டிஷ்ஷு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறிட காலிஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு காலிஃப்ளவரில் ஒரு போரிங்காக நிறைய ஐட்டம் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு கர்நாடகா ஸ்டைலில் ஒரு கறிட காலிஃப்ளவர் இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான், appetizer-ஆக நீங்கள் எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஆனியன் வந்துட்டு ரிங்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. இது வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு, ஏன்னா காலிஃப்ளவர் சின்ன சின்னதாக அந்த புழு இருக்கும், அதனால் வந்துட்டு ஹாட் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சு அப்படியே எடுத்து கூல் பண்ணி வச்சுருக்கோம். சரி, காயை வெட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணிக்கலாம். தயிர் போடுறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, உலர் ஓமத்தழை, சோள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், வெள்ளை எள்ளு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் போடுறோம், பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முந்திரி பருப்பு, இது கூட ஆனியன் ரிங்ஸ், கடைசியாக காலிஃப்ளவர். மேரினேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஏற்கனவே அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் காய வச்சுருக்கிறோம். பஸ் டக்குன்னு போட்டு ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் வச்சுட்டோம். எண்ணெய் ஃபுல்லாக உங்களுக்கு டெம்பரேச்சர், ப்ராப்பர் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் காலிஃப்ளவரில் நிறைய இப்போ கோபி மஞ்சூரியன் சாப்பிட்லாம், காலிஃப்ளவர் கறி சாப்பிட்லாம், குருமா சாப்பிட்லாம், சிக்கன் 65 மாதிரி காலிஃப்ளவர் 65 சாப்பிட்லாம். இது காலிஃப்ளவர் சிமிலர் காலிஃப்ளவர் 65 தான். நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஸ்பைசஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம இதில் வந்துட்டு ஓமத்தோடைய உலர் வெந்திய ஓமத்தழை யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஓமம் யூஸ் பண்ணியிருக்கிறோம், வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா சில்லி பவுடர் வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இங்கே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ண மாதிரி இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்துட்டு பேட்டர் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப பேட்டர் அதிகமாக போட்டு பண்ணிங்கன்னா பஜ்ஜி மாதிரி வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட்டு கோட்டடாக இருந்தால் உங்களுக்கு மோர் தென் எனஃப். அதே மாதிரி தயிர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தயிர் இன்ஸ்டெட் ஆஃப் யோகர்ட்டு நீங்கள் லைம் ஜூஸ் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். ப்ராப்பராக நீங்கள் மேரினேஷன் போட்டிங்கன்னா இந்த ஆயிலில் வந்துட்டு பேட்டரே விழாது, கீழே செப்பரேட்டாக ஆகி வராது உங்களுக்கு. அது ஃபுல்லாக பிளெண்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அப்படியே அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கறி லீஃப், அதே கறி லீஃப் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு வீட்டில் இருக்கிற கறி லீஃப், கடையில் இருக்கிற காட்டு கருவேப்பிலை இல்லை, வீட்டு கருவேப்பிலை, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஜென்ரலாகவே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயமாக நம்ம செய்யும்போதே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அன்றாட உணவில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 ஐட்டம் சேர்த்துருப்போம். இந்த ஓமம் வந்து எல்லாருக்கும் தெரியும், டைஜஷனுக்கு ஓமம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. குழந்தைங்களுக்கு ஓம தண்ணி கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா,
இதே மாதிரி இந்த மாதிரி appetizerலாம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானமும் ஆகணும், சேம் டைம் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும், அரோமாவும் நல்லாயிருக்கும். அதனால நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஹெர்ப்ஸ் ஸ்பைசஸை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு கறிட காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரில் சாட் மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரெசன்டேஷனுக்கு மாற்றிக்கலாம். என்னங்க ரொம்பவே சூப்பரான பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ப்டேட்டிங்காக இருக்கிற ஒரு அப்படைசர் பார்த்தீங்க இல்லையா, கரிடா காலிஃப்ளவர். கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, நீங்களும் காலிஃப்ளவரை வாங்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களோட சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். தொடர்ந்து என் கூட தொடர்புலே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு போங்க. நான் எது பண்ணாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் வேறு ஒரு டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.